ஹாய் சண்டே ஈவினிங் தக்காளி செடி போட்டிருந்ததில் இப்போ ஓரளவு வளர்ந்துருந்தது. அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. கொத்தமல்லி இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காவை நான் ஃபுல்லாக கட் பண்ணாமல் அது மேலே மட்டும் 4 கீரல் மாதிரி போட்டுக்கிட்டேன். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். டொமேட்டோ இதுக்கு தேவைப்படாது. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம காரத்துக்கேற்ப அந்த காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் ஜீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பவுட்ரையும் அதில் நான் சேர்த்து கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதோட புளித்தண்ணியையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்து நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் கத்திரிக்காவை எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஒரு பிளேட் போட்டு அதை நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா